இந்த வீடியோவில் கேமரா சென்சார் சைஸ் விஷுவலாக அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த் சுந்தரம் பேசுகிறேன். வெல்கம் டு பீசஸ் ஆஃப் சினிமா. முதல்ல மார்க்கெட்டில் என்னென்ன கேமரா சென்சார் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம விடலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெசிஷன் மேக்கிங் வீடியோ தான் அது. எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஐஃபோன் அது வந்து இப்போது ஏரி அலெக்ஸாவோட கம்பேரிசன்லாம் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இந்த ஃபோன் கேமராஸ் யூஸ் பண்ணி ஃபிலிம் மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னு இல்லை. ஆனால் அதோட சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸ் தெரியும்போது அந்த லிமிடேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிலிம் மேக்கிங் எதை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா அதை பீட் பண்ணுறதுக்காக நம்ம வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 inch 1 divided by 2.5 அதுதான் வந்து அதோட சைஸ் ஆஃப் அது சென்சார் சைஸ். ஸோ இந்த சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதோட அட்வான்டேஜஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது அதோட சென்சார் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து சரியாக கிடைக்காது. இன்னொன்று உங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கிறது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து விசிபிளாக ஃபோக்கஸாக தெரியும். சம்டைம்ஸ் இது உங்கள் நரேட்டிவ்ஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையோ இல்லை உங்கள் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இந்த ரீசன்ஸ்க்காக ஆல்டர்னேட்டிவ் லென்சஸ் ஃபார் மொபைல் வந்து இப்போ வருது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கிடைக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் சில பிராண்ட்ஸ் இந்த டெலிஃபோட்டோ லென்சஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன்ஸ்க்காக. அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் இதோட காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஏபிஎஸ்சி அதாவது க்ராப் சைஸ் சென்சார் டிஎஸ்எல்ஆர் கிட்ட வந்து. அடுத்த சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 inch சென்சார் சைஸ் வருது. ஆல்மோஸ்ட் 1 இல்லைனா 1 divided by 1.3 அந்த இன்ச்சு சென்சர்ஸ்லாம் வருது. இப்போ இது நீங்கள் நிறைய ஆக்ஷன் கேமரா இந்த டிஜேஐ அப்புறம் கோப்ரோ இந்த மாதிரி ஆக்ஷன் கேமராஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன் கேமராஸ் இதில் இருக்க சென்சார் சைஸோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே சென்சார் சைஸ் சின்னதாக இருக்கும்போது இது ஒரு ரோலிங் ஷட்டர் சென்சராக இருந்ததுன்னா ஸோ அது லைன் பை லைன் ரீட் பண்ணும். இந்த லைன் பை லைன் ரீட் பண்ணுறதுனால ரொம்ப சென்சார் சைஸ் சின்னதாக இருக்கும்போது அது சீக்கிரம் ரீட் அவுட் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரம் ரீட் அவுட் பண்ணுற ஸ்பீட்ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த ஜெல்லோ எஃபெக்டோ இல்லைனா உங்களுக்கு இந்த ரோலிங் ஷட்டர் இஷ்யூ அது மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஃபார் யூஸிங் ஸ்மால் சென்சார் சைஸ். என்னதான் நீங்கள் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பெரும்பாலான ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த T2 இல்லைனா T2.8 எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நிறைய இருக்காது. சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் விசிபிளாக தெரிவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ரேக் ஃபோக்கஸ் பண்ணும்போதும் அவங்க வந்து உங்களுக்கு பெரிய டிரான்சிஷன் தெரியாது. ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் மாற்றும் போது உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் தெரியாது. கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பார்க்கும்போது. நரேட்டிவ் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் எடுக்கணும். அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரேக் ஃபோக்கஸோ ஒரு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியும். அது பார்க்க வந்து ஆடியன்ஸ்க்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் இது வந்து ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னு. ஸோ ஃபிலிம் மேக்கிங்கில் இது சில பேருக்கு வந்து சரின்னு பண்ணலாம், சில பேருக்கு சரி இல்லைன்னு பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போது எதெல்லாம் வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு கம்மியான சென்சார் சைஸ் இருக்கும்போது இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோக்கஸ்லேருந்து இன்னொரு ஃபோக்கஸ் மாறும்போது அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால இது ஒரு அட்வான்டேஜ். ஆக்ஷன் கேமராஸ்க்கு அடுத்து கொஞ்சம் பெரிய சென்சார் சைஸ் வர்றது பார்த்தீங்கன்னா Super 16 சென்சார் சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த சென்சார் சைஸ் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ரொம்ப மினிமலான கேமரா கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிளாக் மேஜிக் ஒரிஜினல் அது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஃபிலிம் கேமரா வந்து அந்த Super 16 அந்த சென்சார் சைஸ் இருந்தது. ஸோ நீங்கள் பொத்தனூர் தபால் நிலையம் இப்படி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தமிழில். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் ஃபுல்லாகவே இந்த கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Super 16. ஸோ Super 16 அப்புறமா இந்த ஆக்ஷன் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிலிமை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா இல்லைனா ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ண முடியுமானா இந்த பொத்தனூர் தபால் நிலையம் என்ற ஃபிலிம் Super 16 அந்த சென்சார் சைஸஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஃபிலிம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த சைஸ் கேமரா சென்சர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்காக இல்லைனா ஓடிடிக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ Super 16 ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. ஒரு மினிமலான ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்கும். அகெயின் நரேட்டிவ் ஸ்பேஸில் அந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற பட்சத்தில் இந்த Super 16 ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அப்பச்சர் வந்து இன்னும் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கான லென்சஸும் இருக்குது. ஸோ MFT லென்ஸ் ஒரு MFT மவுண்ட் டைப் அது வந்து இந்த கேமராக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த கேமரா வந்து அவைலபிளாக இருக்கான்னு தெரியல மார்க்கெட்டில். நீங்கள் வாங்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு அவைலபிள் சென்சார் சைஸ் வந்து இந்த சென்சார் சைஸ். பட் இப்போதைக்கு இது அப்சலீட். இப்போதைக்கு எந்த கேமராவும் இந்த சென்சார் சைஸஸில் வரதில்லை. அதனால் இப்போது அவுட் ஆஃப் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி
இந்த சென்சார் சைஸஸ் போச்சு. நெக்ஸ்ட் கேமரா சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா இது எம்எஃப்டின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ்க்கு வந்து நிறைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவல் ஃபுல் ஃப்ரேம்லேருந்து ஒரு 4/3 ஆஃப் த சைஸஸ் தான் வந்து இந்த மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து ப்ராட்காஸ்டிங்கில் வந்து சிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் இருக்கிறது 4:3. ஸோ அதனால தான் வந்து இது 4:3 அப்படின்ற மாதிரி 2-3 தியரி இருக்குது. எது இருந்தாலும் இது வந்து நீங்கள் இந்த சூப்பர் 16ஓட கொஞ்சம் பெருசான சென்சார் சைஸ். ஸோ லூமிக்ஸ், பேனாசோனிக் லூமிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து பிளாக் மேஜிக், இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்து எம்எஃப்டி மவுண்ட்ஸில் கேமராஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பிளாக் மேஜிக் பாக்கெட் சினிமா 4K, அப்புறம் லூமிக்ஸில் S1 இல்லைனா S5 நினைக்கிறேன், சரியாக தெரியல, அந்த கேமராவும் வந்து எம்எஃப்டி மவுண்ட்டில் இருக்குது. ஸோ எம்எஃப்டிக்கு வந்து நிறைய சின்ன சின்ன லென்சஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியான விலையில் கண்டிப்பாக லென்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபிலிம் மேக்கிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற இந்த லென்ஸு இல்லைனா இந்த சென்சார் சைஸ், இந்த எம்எஃப்டி மவுண்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான விலையில், உங்களுக்கு கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேமராஸ் கிடைக்கும். உங்களோட கெரியர் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த எம்எஃப்டி கேமராஸ் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து ஸ்டேபிளைசேஷன் இருக்காது, XLR ஆடியோ இன்புட். இந்த சென்சார் சைஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மேனுவலாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சென்சார் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா APS-C இல்லைனா க்ராப் சைஸ் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல் ஃப்ரேமில் இருந்து க்ளோஸ் டு ஹாஃப் ஆஃப் த சைஸில் வந்து இந்த கேமரா சென்சர்ஸ் இருக்கும். ஓகே, இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட். PC சைஸஸில் வந்து ஒரு கேமராக்கும் நிறைய லென்ஸ் சாய்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபிக் கேமராஸாக இருக்குது. ஸோ நீங்கள் சோனி, கெனான் இவங்க தான் அதில் லீடராக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த APS-C சைஸ் கேமரா சென்சர்ஸோட கேமராஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிகினர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் சென்ட்ரிக்காக வந்து இந்த கேமராஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் சோனி அவங்களோட சினிமா லைனில் வந்து FX30 அப்படின்னு வந்து ஒரு சினிமா லைன் கேமராஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிகினர் சினிமோட்டோகிராஃபர் நீங்கள் வந்து APS-C, அதாவது வந்து MFT மவுண்ட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற சென்சார் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா FX30 இந்த கேமரா சூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லி டெடிகேட்டட் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் சினிமா மேக்கிங். இப்போ சோனியில் இருக்கிற நிறைய நியூ எடிஷன் கேமராஸ் பார்த்தீங்கன்னா, இல்லைனா ஒரு பிகினர் ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதர் MFT இல்லைனா APS-C போகிறது உங்களுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு இந்த லென்ஸ் சாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சசரிஸ் ஃபார் இந்த கேமராஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவைப்படாது. ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த கேமரா வாங்குறதுக்கு. பட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் APS-C-லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் சினிமோட்டோகிராஃபர், இல்லைனா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், இல்லைனா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், நீங்கள் ஒரு நல்ல கேமராவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் ஒரு நல்ல சென்சார் வந்து எல்லாத்துக்கும் கேப்பபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சென்சார் பார்த்தீங்கன்னா சூப்பர் 35 சென்சார்ஸ். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ரேம் சென்சாரோட கம்மியான சைஸ் தான், ஆனால் APS-ஓட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து 4:3, அதுக்கப்புறம் வந்து 16:9 இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் வந்து மல்டிபிள் ரேஞ்சஸ் ஆஃப் சென்சார்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து வருது. ஸோ ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ஆரி இருக்குது, ஆரி அலெக்ஸா வந்து இப்போ சூப்பர் 35 லென்சஸில் தான் இருக்குது. ஸோ ரெட் கேமராஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் 35ல் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் ஒரு சூப்பர் 35 சினிமா கேமராஸ், அது நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் கேமராஸ்லாம் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா கென்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் வேறு சில கம்பெனிஸும் வந்து சூப்பர் 35 கேமராஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த ஃபிலிம் மேக்கிங் கியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வைடாக யூஸ் பண்ணுற ஃபிலிம் மேக்கிங் கேமராஸ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிலிம் கேமராஸ். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கெனானோட R5C, அதுக்கப்புறம் கெனான் C70, பிளாக் மேஜிக்கோட OLPF வெர்ஷன் ஆஃப் 4K G2, இல்லைனா பிளாக் மேஜிக் 12K வெர்ஷன் OLPF இருக்கிற கேமரா, அதுக்கப்புறம் ரெட்டில் இருக்கிற கொமோடோ எக்ஸ், அதுக்கப்புறம் ரெட் டிராகன், ஹீலியம், ராப்டர், ஆரி மினி, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ அப்ரூவ்ட் பை லீடிங் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபிலிம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ். ஸோ ஃபுல் ஃப்ரேம் கேமரா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. கெனான் ஃபோட்டோகிராஃபிக் கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேமில் இருக்குது. அதுக்கப்புறம் சோனியில் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் இருக்குது. சோனியில் FX3 இதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ரேம் சினிமா சென்ட்ரிக் கேமராஸ். அதனால் இந்த கேமராஸும் வந்து மார்க்கெட்டில் ஈக்குவலி காம்படிட்டிவ் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 4 லட்ச ரூபாயில் உங்களால் ஒரு சோனி FX3யும் வாங்க முடியும்.
அதே நேரத்தில் இதே 4,00,000 ரூபாய்க்கு உங்களால் வந்து ஒரு பிளாக் மேஜிக் கேமராவும் வாங்க முடியும். இது ரெண்டுமே வந்து இப்போ பிளாக் மேஜிக் சினிமா 6K இப்போ ஒன்று புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் வந்து ஃபுல் ஃப்ரேம் சென்சார் இருக்குது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக கிடைச்சாலும் அந்த ரோலிங் ஷட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த மார்க் இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த ஜெல்லோ எஃபெக்ட் இருக்காது. என்னதான் நீங்கள் அதை போஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ராப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கிற சீக்வன்ஸோ இல்லைனா கேமரா மூவ் பண்ணுற இருக்கிற சீக்வன்ஸோ இல்லைனா சப்ஜெக்டை மூவ் பண்ணுற இருக்கிற சீக்வன்ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் இருக்கிற கேமராஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த எல்லா ஆல்டர்னேட்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் 35. இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் ஃபார்மேட் கேமராஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃபார்மேட் இது கம்ப்ளீட்லி இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, நீங்கள் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் இல்லைனா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மீடியம் ஃபார்மேட் கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. பேனசோனிக் அகெயின், அதுக்கப்புறம் ஹேசல்பிளாட், இந்த 2 கம்பெனிஸ் வந்து மீடியம் ஃபார்மேட் கேமரா. இது தவிர வேறு நிறைய கேமரா பிராண்ட்ஸும் இருக்குது. பட் இதெல்லாம் வைட்லி வந்து ஃபிலிம் மேக்கிங் இல்லைனா வந்து ஒரு நரேட்டிவ் ஸ்பேஸ்லையோ இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்லையோ இந்த கேமராஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. நிறைய பேர் இது வந்து ஒரு சாய்ஸாகவும் எடுக்கிறதில்ல. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணி ஃபிலிமே எடுத்துருக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஃபிலிம் வந்து வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் கேமரா சைஸ் சென்சார்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன கேமரா, அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.